Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வேட்டையனோட ரிவ்யூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது இது தாசிய ஞானவேல் படமான்ற மாதிரியும் சில விஷயங்கள் சில காட்சிகள் இருக்கு. ரஜினி ரசிகர்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். ரொம்ப கிளாஸா இருக்கு. அதில் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் மேல இருந்து தான் கதை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. துஷாரா விஜயன், ஃபகத் பாசில், ராணா காமிச்சிட்டாங்க. ஒரு என்கவுண்டர் சீக்வன்ஸ் அதில் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 என்கவுண்டர் சீக்வன்ஸ் படத்தில் இருந்தாலே போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட். குறிப்பாக வந்து பகத் பாசில் அவர்கள் கையில் ரொம்ப சாதாரணமாக ஒரு இதை வச்சுட்டு வராரு. இன்னொன்று வந்துட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும் பகத் பாசில் காட்டுறாங்க. ஆனால் அவர் ஏதோ சஸ்பென்ஸ் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காங்களே சார். இல்லை, ஃபகத் பாசில் கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவரும் ஒரு போலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபகத் பாசிலும் ஒரு மஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆஃபீஸராக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அது வில்லனா இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏறக்குறைய எனக்கு அந்த வெள்ளத்துறை இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஞானவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். இவர் அந்த பத்திரிகையாளர் ஆக்டிவாக இருக்கிற காலகட்டங்களில் தான் வெள்ளத்துறை பல என்கவுண்டர் பண்ணார், பல பேரை. அந்த விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஏறக்குறைய அது இருக்கும் போல. அமிதாப் பச்சன் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரை ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அதான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக முடிக்கிறாங்க, கிளிம்ஸை முடிக்கும் போதே முடிக்கிறாங்க. இல்லை, 2 பேருமே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஆர்டிஸ்ட். இந்த பக்கம் அமிதாப், இந்த பக்கம் ரஜினிங்கிறது ஒரு பெரிய பெரிய ட்ரீட். அது அதில் தேட்டரில் கண்டிப்பாக விசில் பறக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாம். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபைர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வேட்டையனோட ரிவ்யூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பார்க்கும்போது இது தாசிய ஞானவேல் படமான்ற மாதிரியும் சில விஷயங்கள் சில காட்சிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரஜினி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்கவுண்டர் சீன்லாம் பார்க்கும்போது 73 வயசில் ஒருத்தர் நின்று நடந்து வராரு. அது அவ்வளோ மாசாக இருக்குது. அதுக்கு அனித்தோட பிஜிஎமோட பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன தோணுச்சு பார்த்த உடனே? நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு வந்தப்போ ஒரு வீடியோ பண்ணோம். அப்போ நான் என்ன சொன்னேன், ஞானவேலுடைய அந்த பொட்டன்ஷியலும் இவருடைய ஸ்டைலும் கலந்து ஸ்கிரீனில் வேற ஒரு மேஜிக் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, சைலண்ட்டாக இருக்குது. இது படம் என்கவுண்டர் படங்கிறத நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த ப்ரிவியூ வந்திருக்கு. ஓகே, பார்க்குறப்ப பார்த்தா ரொம்ப கிளாஸாக இருக்குது. எடுத்தோடனே பார்த்தா ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு படம் பண்ணாமல் அவருக்குள்ள படத்துக்குள்ளே ஒரு கதை, ஒரு முக்கியமான மேட்ரு. அதில் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் மேல இருந்து தான் கதை சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அமிதாப் பச்சன் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறாரு. துஷாரா விஜயன், ஃபகத் பாசில், ராணா அப்படின்னு ஒரு பெரிய எல்லா ஸ்டார் காஸ்டையும் அங்கங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க. ஒரு என்கவுண்டர் சீக்வன்ஸ் அதில் காமிச்சிருக்காங்க. ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு, அது மாதிரி சீக்வன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 என்கவுண்டர் சீக்வன்ஸ் படத்தில் இருந்தாலே போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஓகே, ஏன்னா இவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு என்கவுண்டருங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவார். ரெண்டாவது, இவருக்கு ஒரு போலீஸ் கேரக்டரே இவருக்கு ஒரு பெரிய ஒரு வைபான ஒரு கெட்டப்பு. அது நீங்கள் யூனிஃபார்ம் போட்டாலும் சரி, யூனிஃபார்ம் போடலாலும் சரி, ஜெயிலராக இருந்தாலும் சரி, அந்த கெட்டப் வந்து என்னமோ தெரியல, அவருக்கு ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த கன்னோட அவர் நிற்கிறது, அந்த ஹைஸ்பீடில் நடந்து வர்றது, அந்த மாதிரி சீன் பார்க்குறது ரஜினி ரசிகர்களுக்கு தேவையான விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் உள்ள கதையும் இருக்குது. ஓகே, நீங்கள் போகிற போக்கில் சும்மா ஒரு 4 பாட்டை போட்டோம், 2 ஃபைட்டை போட்டோம் அப்படின்னு இல்லாமல் உள்ள ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்கவுண்டருக்கு எதிராக ஒரு குரூப் பேசுகிறாங்க. என்கவுண்டருக்கு ஆதரவு, என்கவுண்டர் ஒருத்தரவங்க மட்டும் காலி பண்ணுறதில்ல, அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த படம் வந்த பிறகு ஒரு விவாதம் கண்டிப்பாக கிளம்பும். என்கவுண்டருக்கு ஆதரவானவர்கள் இதை பற்றி பேசுவாங்க, என்கவுண்டருக்கு எதிரானவர்களும் இது மனித உரிமை மீறலுங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு டிபேட்டை கிளப்பும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகே, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க சின்னதாக காமிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதில் குறிப்பாக வந்து பகத் பாசில் அவர்கள் கையில் ரொம்ப சாதாரணமாக ஒரு இதை வச்சுட்டு வராரு. இன்னொன்று வந்துட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும் பகத் பாசில் காட்டுறாங்க. எப்போவுமே அவருக்கு ஒரு டயலாக் இருக்கும், அவர் இந்த படத்தில் என்னவா இருக்காருன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ஏதோ சஸ்பென்ஸ் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காங்களே சார். இல்லை, ஃபகத் பாசில் கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சீன் கூட நம்ம லீக் ஆச்சு, அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படிங்கும் போது இவர் எனக்கு தெரிஞ்ச அவரும் ஒரு போலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபகத் பாசிலும் ஒரு மஃப்டியில் இருக்கக்கூடிய
ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஃபீஸராக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இவருக்கு பேரலாக கூட வர்ற மாதிரியான ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக அது வில்லனா இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த படத்தில் வந்து ஃபகத் பாசில் வில்லன் கிடையாது, இவர் கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணுறாரு, அது மட்டும் நல்லா தெரியுது. மற்றபடி பார்த்தா அந்த லுக்கு 70 வயசு மாதிரியும் தெரியல. அது என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அவர் காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், முதல்ல படத்தை காட்டிலும் இந்த படத்தில் நல்லா இருக்கார். இப்போ ஆமாம், ஜெயிலரை விட ஜெயிலரில் அந்த கெட்டப்பே கொஞ்சம் ஓல்டு கெட்டப்பாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஒரு 50+ மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நல்லா கெட்டப்பும் நல்லா இருக்குது, காஸ்டியூமு, அதனால் அந்த சின்ன சின்ன அவருடைய அந்த ஸ்டைலு, அந்த துப்பாக்கி பிடிக்கிற அந்த ஸ்டைலு எல்லாம் பார்க்குறது ரஜினி ரசிகர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது. அதே நேரத்தில் ஞானவேலுடைய அந்த மெசேஜ் வந்து படத்தில் இருக்குது. ஓகே, அப்போ இது என்னென்னா ஒரு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஏறக்குறைய எனக்கு அந்த வெள்ளத்துறை இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தார். அவர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை இன்ஸ்பயர் ஆகி ஒரு பண்ணியிருக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஞானவேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர். அவர் பார்த்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் அங்கங்கே டீகோட் பண்ணி தான் படம் பண்ணுறாரு. ஆமாம், ஏற்கனவே ஜெய்பீமில் அப்படி தான் பண்ணார். இப்போ வந்து ஜீவஜோதி கதையை பண்ண போகிறார். தோசா வளாவா தோசா மாஸ்டர் ஒரு படம் பண்ணுறாரு, ஹிந்தியில் பண்ணுறாரு. அது சரவணா பவன் ஹோட்டலுடைய அண்ணாச்சி ராஜகோபாலனுடைய அந்த சம்பவம் மர்டர் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஜீவஜோதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்ல போகிறார். அந்த கதையை அடுத்து பண்ண போகிறார். அதனால் ஏறக்குறைய இது இவர் அந்த பத்திரிகையாளர் ஆக்டிவாக இருக்கிற காலகட்டங்களில் தான் வெள்ளத்துறை பல என்கவுண்டர் பண்ணார், பல பேரை. அந்த விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஏறக்குறைய அது இருக்கும் போல். ஓகே, அப்போ அதை வந்து நீங்கள் பார்க்குறப்ப அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். படத்தில் ஒரு முக்கியமான டான், சென்னையில் ஒரு முக்கியமான டான், தூத்துக்குடியில் ஒரு டான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படத்தில் அங்கங்கே வருது. அப்போ அதை பண்ணக்கூடிய கேரக்டர், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளத்துறையை ரிசம்பிள் பண்ணி இவர் அந்த கேரக்டரை வச்சிருக்கிறாரா, இல்லை அதே பேரோடைய படத்தில் வர்றாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு இதில் அமிதாப் பச்சன் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரை ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அதான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக முடிக்கிறாங்க, கிளிம்ஸை முடிக்கும் போதே முடிக்கிறாங்க. அதாவது ஒரு டீச்சரோ ஒரு கிளிம்ஸோ வந்துட்டு இது என்ன சீனாக இருக்கணும்னு நம்ம வந்து க்யூரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ அந்த பல இதில் வந்துட்டு சத்யராஜ் வந்து பார்த்துட்டு போவார் அப்படியே சைடு லுக்கில், அதே மாதிரி சைடு லுக்கில் இவரும் பார்க்குறாரு. ஸோ அந்த சீன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஆர்டிஸ்ட்டு. இந்த பக்கம் அமிதாப், இந்த பக்கம் ரஜினிங்கிறதே ஒரு பெரிய ட்ரீட்டர். ஏன்னா அவர் வேற ஒரு ஸ்டைல், இவர் இந்த பக்கம் நம்ம பக்கம் கலக்கிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு பெரிய இதாக இருக்கும். அதில் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் மிஸ்டர் பாரத்தில் எப்படி சத்யராஜ் ரஜினிகாந்த் ஒரு காம்பினேஷன் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதில் படத்தில் இருக்கும். அதில் தேட்டரில் கண்டிப்பாக விசில் பறக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாம். அது அனிருத் ஆனால் ஜெயிலரை விட நல்லா இருக்காரு. அது என்ன இவருக்குன்னு தனியாக பண்ணுறாரா மியூசிக்கு என்ன ஒன்றும் தெரியல. அந்த விசில் சவுண்ட்லாம் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவர் தேட்டரில் கண்டிப்பாக அந்த இடத்துல விசில் பறக்கும். அந்த ட்ரெய்லருக்கு மட்டும் போட்டிருக்கிறாரா இல்லை படத்தில் ரீதிகார்டிங்கில் இருக்கான்னு தெரியல. அந்த எண்டில் வந்து ஒரு விசில் சவுண்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஆமாம், அது கரெக்டாக அந்த பல்ஸை பிடிச்சி போட்டிருக்காரு. அது இவருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது கம்போஸ் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஞானவேல் கூட வந்துட்டு ஒரு லைவ் இதில் கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நானும் ரஜினியோட பெரிய ரசிகர். ஸோ நான் அதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் வந்து கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது, பட் இந்த படத்தில் எனக்கு ரஜினி எவ்வளோ பிடிக்குன்றதை நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பண்ண டிரெக்டே சொல்லும்போது நான் பயங்கரமாக ரஜினி வெறியர் அப்படின்னும் போது படத்தோட அவுட்புட் பார்த்தோம். முழுக்க ரஜினி எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. இதில் பழைய ரஜினியாக சொல்லுவாங்கல்ல, சில காட்சிகள் வந்து பழைய ரஜினி மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதில் எனக்கு வந்து ஒரு பாஷா டைப்பில் தோணுது. பாஷா அந்த கெட்டப்பில் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு இன்செர்ட் கூட பண்ணாத ஒரு பேண்ட்டு, ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு. அந்த ஏஜில் ஒரு பாஷா வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஆமாம், அப்போ உள்ள ரஜினி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான இது பண்ணியிருக்காரு. அவரோட ஞானவேலுக்கு அந்த ரிசம்பிள் ஆயிருக்கும் நிறையா. பாஷா ரிசம்பிள்லாம் அந்த கெட்டப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. அவரோட எனக்கு பார்க்குறப்ப அதான் தோணுச்சு. பாஷாவில் இருக்க ரஜினியை பார்க்குற மாதிரி இருந்தது படம் பார்க்குறப்ப. கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த நம்பிக்கை நட்சத்திரமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போதான் ஒரு பெரிய ஒரு விஷயத்த டிசாஸ்டர் நடந்திருக்கு. ஆமாம், அதை பார்த்துட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அதில் வரும்போது அதில் பார்த்தக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது கூட நிறைய ட்ரால்ஸ் வந்துச்சு. பட் இதில் வந்து பர்ஃபெக்ட் கட்டாக எதுலையுமே ஒரு விஷயத்தை யோசிக்காத அளவுக்கு இருக்குது. எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, முதல்ல ஞானவேல் படம் ரஜினிகாந்த் கூட எப்படி பண்ண போகிறாருங்கிறது பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ரெண்டாவது படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. அப்படி பட ஆரம்பிச்சு ஹைப்பும் இல்லை. அது பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ தான் தெரியுது. இதே ட்ரெயிலரை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இந்த வேற மாதிரி இருந்திருக்கும், பண்ணியிருக்கோம், விட்டுருக்கலாம். ஏன் பண்ணாலும் இந்த படத்துக்கு ஹைப்பே கொடுக்கக்கூடாதுன்னு படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இந்த படத்தை பற்றின எந்த சீனோ எந்த நியூஸோ வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுல அப்படி படம் நடக்குதா நடக்கலையா வேட்டைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கடப்பில் போட்ட மாதிரி எல்லாருமே தாண்டி கூலிக்கு போயிட்டாங்க. இப்போ யாரும் இதை கவனிக்கவே. ஆமாம், கூலிக்கு போயிட்டாங்க. கூலியும் அவங்களும் ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க. படம் பூஜை அன்னைக்கு ஒரு லோகேஷ் ஸ்டைலில் ஒன்று போட்டார், அது பயங்கரமாக பேசியாச்சு, நம்மளும் பேசிட்டோம். ஆனால் இந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கிடந்துச்சு. பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு வந்து நிற்கிது. இந்த பக்கம் ஞானவேலுடைய அந்த ஸ்க்ரீன் பிளேன் இருக்குது, அந்த பேட்டர்ன் இருக்குது, இவருடைய ஸ்டைல் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ஸ்க்ரீனில் ஒரு பெரிய மேஜிக்காக நிற்கிது. அப்போ ஒரு எதிர்பாராத ஒரு ட்ரீட் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக ஜெயிலர் படத்திலே ஒரு விமர்சனம் சொன்னாங்க, ரஜினி சாருக்கு இவ்வளோதான் ஃப்ரேம் வைக்கிறாங்க இந்த டயலாக் பேசும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற சீன்ஸ்லாம் ஃபுல்லாக காட்டுறீங்க, நடக்கிறதுலாம் ஓகே, பட் ஏன் டயலாக் விஷயம் இவ்வளோ காட்டுறீங்கன்னு. இதுலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் ஒரு டயலாக் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, இந்த ஃப்ரேம் இவ்வளோ தான் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஏஜ் ஒரு கேரக்டர் இந்த இங்கெல்லாம் எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு அந்த இருக்கும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக இந்த மாதிரி க்ளோஸ்அப் வச்சுருக்கலாம், ரைட் க்ளோஸ்அப் வச்சுருக்கலாம். அது க்ளோஸ்அப் வச்சுருக்கப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கலர் கரெக்ஷன் டிஏஜிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கூட ஒரு விஷயம் இருக்குது. மற்றபடி அவருடைய ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தானே காட்டுறாங்க, ஃபைட்லாம் பண்ணுறாரு, டைவர்ட். எந்த ஃப்ரேமில் அவருக்கு மாசாக இருக்குமோ அந்த ஃப்ரேம்லாம் அந்த ஃப்ரேமாக வச்சுருக்காங்க. நமக்கு அவர் சொல்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ஒயிடாக இருந்தா என்ன, க்ளோஸாக இருந்தால் என்ன, பார்க்குறதுக்கு ஃப்ரேம் நல்லா இருக்கா, அவர் ஃப்ரேம் அழகாக இருக்காரா, அழகாக காமிச்சிருக்காங்களா, நம்ம அதெல்லாம் வந்து படம் பார்க்குறப்ப உங்களுக்கு மறக்கடிச்சிடும். சீனோட போகிறப்ப இதெல்லாம் வந்து யாருமே நோட் பண்ணவே மாட்டாங்க. பிடிக்காத ஆட்கள் வேணால் உட்காந்து டைரியில் நோட் பண்ணலாம் என்னென்ன சீனில். ஆனால் படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு பரபரப்புன்னு போயிடும். அது வந்து தோணவே தோணாது. இப்போ ரீசெண்டாக வர படங்களில் வந்து நாங்கள் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம், ஒரு ஹைப் ஏற்றி கடைசியில் தான் சீக்ரெட் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுதான் கதை, இப்படி தான் இருக்க போகுது, இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுமையாக எடுத்துக்கலாமா? ஸ்க்ரீன் பிளே மேலே உள்ள நம்பிக்கை. எஸ்ஏ சூர்யா அவன் பண்ணுவார். ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு ஷார்ட் வைப்பார், இந்த பையன் இந்த பொண்ணு வளர்ந்து லவ் பண்ணுவாங்க, சேர்ந்தாங்களா இல்லையா, இதான் கதை சொல்லிடுவார். அப்புறமா தான் கதையாக சொல்லுவார். அது என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன் ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, சொல்லிட்டு நான் படம் பண்ணுறேன். ஏன்னா கதையை கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. ஆமாம், கதைகள் தான் நம்மளே சொல்லிட்டுமே கதை இதுதான் அப்படின்ற. அப்படிங்கும்போது இந்த தான் கதை அப்படிங்கிறப்ப இது எப்படி ட்ரீட்மெண்ட், இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எபிசோடாக இருக்கும் படம் பார்க்குறப்ப. எந்த போர்ஷன் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். கதை இதுதான், ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒவ்வொருத்தராக போடுறாரு. தூத்துக்குடியில் ஒரு ரவுடியை போடுறாரு, சென்னையில் ஒரு ரவுடியை போடுறாரு, அங்கே ரவுடியை போடுறாரு. அந்த ரவுடி என்ன ஸ்கெட்ச் போட்டு எப்படி போட்டாங்கிறது தான் கதை. அந்த எபிசோடாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அதனால கதை சொல்லிட்டாங்க, இதுதான் கதை, இந்த எபிசோடை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், எங்கெங்கே பிளான் பண்ணோம், எப்படி தூக்கணும், எந்த இடத்துல வச்சு பண்ணோம், என்கவுண்டர் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நமக்கு புதுசாக இருக்கும், ஆவலாக இருக்குது சொல்கிறப்பே. ஓகே, அதுதான் படத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கதை ஓவராலாக சொல்கிறாங்க, இதுதான் கதை, நாங்கள் இதை எப்படி பண்ணியிருக்கோம், இத்தனை எபிசோடு இருக்குது படத்தில், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிவிட்டு அது வந்து ஸ்கிரிப்ட் மேலே உள்ள கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தர்பார் வரைக்கும் நினைக்கிறேன், கபாலி காலால் கூட ஒரு ஹைப் ஆகிற சீன் இருக்கும். ரஜினி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க, அதில் ஹைப்பாகி கத்துறது, சேரத்துக்கு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஜெயிலர்லேருந்து கூட பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிலான ஒரு கேரக்டர், நார்மலாக இருக்கார், வாக் பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு, பட் அது ஒரு மாதிரி மாசான விஷயமா மாறுது. எனக்கு இதுலேயுமே அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அவரை கொண்டாடி இருக்காங்க, ஆனால் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கா அப்படின்றது தெரில. இதில் அது மாதிரி இருக்குமா, இல்லை தாசனான வேலை அதையுமே செட்டிலாக பண்ணால் போதும் சார்ன்னு இருப்பாரா? இல்லை, இப்போ நடிப்புங்கிறது வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் கத்தி பேசி நடிப்பாங்க, சத்தமாக பேசி நடிப்பாங்க. அதற்கு பிறகு வந்து ரஜினி கமல் வந்தோடனே கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் விஜய் அஜித் வரப்போ அவங்க ஒரு அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அடுத்து தனுஷ் சிம்பு வர காலகட்டத்தில் அவங்க ஒரு டைப் ஆஃப் கொஞ்சம் மேனரிசம்லாம் பண்ணிக்கினி அந்த ஒரு பண்ணாங்க. இப்போ கவின், பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பெருசாக ரியாக்ஷனே காட்டிக்கிறது, அது ஒரு ஸ்டைலாக இப்போ வந்து இயல்பா அந்த பேட்டர்னுக்கு இவருக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓவராக கத்தி இந்த துப்பாக்கி சூற சீனவே ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி ஓடி வந்து ஒரு சாதாரணமாக அது வந்து இப்போ உள்ள இப்போ இது அப்படிதான் ஆக்டிங். ஏன் இவ்வளோ பேசுறீங்க, கம்மியாக பேசுங்க, ஏன் இவ்வளோ இதாக பண்ணுறீங்க, கம்மியாக பேசுங்கிற மாதிரி இப்போ வந்து இதுதான். எந்த ரியாக்ஷனையுமே நீங்கள் எந்த ரொம்ப செட்டில்டாக மைண்டாக காட்டுங்க. ஓகே, அந்த ஒரு பல்ஸை வந்து இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. மணிகண்டனாக இருக்கட்டும், கவினாக இருக்கட்டும், நீங்கள் ஏதாவது முக்கியமான சீனாக இருக்கும் அப்படி நின்றுருப்பாங்க, ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை இவருக்கு இவருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஓகே, அது நான் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான விஷயமா பார்க்குறேன் நான். கண்டிப்பாக இந்த இவ்வளோ பெரிய நடிகரை வந்து நடிக்க வைக்காமல் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கல்ல. ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, முதல் மரியாதை படத்துக்கு பாரதிராஜா வந்து சிவாஜியை கூட்டு பண்ணாரான், மேக்கப்லாம் போடாதீங்க, காலில் செருப்பு போடாதீங்க, அப்படி வாங்க, இப்போ நடிக்க கூட்டு வந்திருக்கே, அது நான் என்ன பண்ணணும்னு கேட்டாராம். நீங்கள் நடந்து வாங்க, இப்படி போங்க, அப்படி நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, இப்போ நான் நடிக்கணுமா அப்படி நான் போவா அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜெனரேஷன் அந்த படம் தான் அவரை வந்து
இந்த தலைமுறைக்கு கொண்டு வந்து பெருசாக சேர்த்துச்சு. அது முதல் மரியாதை படி. அதே மாதிரி இப்போ அடுத்த தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு இந்த படம் பெருசாக கொண்டு போய் ஒரு சேர்க்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மீட்டருக்குள்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக வந்து சத்தம் போட்டு பேசியோ இப்படின்னு கத்தியோ துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் பண்ணுறது அவெல்லாம் நினச்சா பண்ணலாம். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப செட்டில்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்போ அந்த பல்ஸில் இவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 2K கிட்ஸ் பல்ஸில் இவர் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபைனலாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது படத்தில் ஃப்ரேம் வச்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சன்செட்டில் உள்ள அந்த கதவு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு லைட்டிங் வச்சுருக்காங்க. ஏன்னா அவரோட அந்த உடல் அமைப்பே நம்ம பார்ப்போம். அந்த மொத்தமாகவே ரஜினி சாரை மொத்தமாக பார்க்கும்போதே அதெல்லாம் நம்ம ரசிப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்து செஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு அதை பார்க்க? பேக் லைட்டில் அவர் ஹை ஸ்பீடில் நடந்து வந்தாலே போதும் படம். அதுக்கு ஒரு பெரிய ஜெயிலர் இல்லை, இது பாஷாவில் இருந்துருக்கு. பாஷாவுக்கு முன்னாடி இருந்திருக்கு. பேக் லைட்டில் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஸ்லோ மோஷனில் நடந்து ஹை ஸ்பீடில் நடந்து வந்தார். ஒரு பிஜிஎம் போட்டாலும் வச்சுங்க அது தேட்டர் வைப் ஆகுங்கிறது தெரியும். அதுவும் இந்த படத்துலேயும் இருக்குது. பட் அதை கொஞ்சம் இப்போ உள்ள இதுக்கு பண்ணியிருக்காங்க. அது அப்படியே பண்ணாமல் இப்போ உள்ள விஷயங்களுக்கு சின்ன அதில் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவார். ஓகே. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வர்றார். அந்த விஷயங்கள் அந்த படத்துக்கு அவங்க ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் திருப்திப்படுத்தணும்ல, அதுக்காக அந்தந்த விஷயங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஓவரால் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பஞ்ச் டைலாக்லாம் டெய்லர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை பெருசாக பஞ்ச் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட இதுக்கு வந்து பெருசாக பஞ்ச் இருக்காது இந்த படத்தில். ஓகே. ஒரு சின்ன ஒரு மாதிரி இதை வேற செட்டிலில் ஒரு பண்ணுறாங்க, வேற வச்சு வேற ஒரு முயற்சி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். நேர்மையான நன்றி. Hola! Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.